ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு பிறகு வீடியோ போடுறேன். நான் நிறைய ரெசிபிலாம் போடுறேன், ஆனால் வீடியோ எடுக்க தான் எனக்கு டைம் இல்லை. பசங்களுக்கும் காலேஜ் இருக்கிறதால அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளம்புறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. பசங்களை காலேஜ் அனுப்புறது மட்டும் இல்லை, வீட்டை பெருக்கிறது, வீட்டை துடைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, கடைக்கு போகிறது, சிலிண்டர் எடுக்கிறது, சமைக்கிறது, சமைச்ச பாத்திரத்தை கழுவுறது, இப்படியே பொழுது போயிடுது. இப்படியே போகிறதால நம்மளுக்கு தெம்பு இல்லாமல் போயிடுது. அப்படியே டயர்டாக இருக்கிறதால எப்பயாச்சும் நினச்சிக்கிட்டா தான் வீடியோ போடுற மாதிரி வருது. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம வேலை பார்த்து சுயமாக டயர்டாக வர்றதோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க, ஃப்ரெண்டுங்க இவங்களோட டார்ச்சரில் சில நேரம் நம்ம மனசும் உடம்பும் சோர்ந்து போயிடுது. சில விஷயத்தை நினச்சாலும் சரி, சில மனுஷால பார்த்தாலும் சரி, நம்ம முகம் நம்மளுக்கே தெரியும். நம்ம முகம் அப்படியே மாறுறது, உள்ளத்தில் அப்படியே ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஒருத்தவங்கள பார்த்தாலே அந்த முகம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மாறிடும். நம்மளுக்கு சிரிப்பே வராது. ஒரு மாதிரியாக அது அது சொல்ல தெரியல எனக்கு உங்கள்கிட்ட. ஆனால் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். உங்கள்கிட்ட யாராச்சும் திட்டினாவோ ஏதாச்சும் சொன்னாவோ அவங்க கிட்ட வரும்போது உங்கள் முகம் அப்படியே மாறும். அதை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க. அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல வரோம். ஆனால் எப்படி உங்கள்கிட்ட பேசுறதுன்னு தெரியல. இதனாலேயே நம்மளுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் போதாமல் இருக்குது. அதனாலேயே நைட்டு 11 12 ஆயிடுது நம்மளுக்கு வேலையை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. முன்னாடிலாம் நான் மொபைல் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ 2 3 வருஷமாக நான் மொபைல் வச்சுருக்கிறதால யூடியூப்பில் பார்ப்பேன். நம்ம கடைசியில் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணுன்ட்டு, அதனாலேயே நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதுலேயே பொழுத போக்குறோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது. அதனால் நான் எல்லாமே யூடியூப்பில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்கன்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணுன்ட்டு நான் நிறைய பார்ப்பேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்களுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் செவ்வாப்பிள்ளையார் விரதத்தை பற்றி பேசியிருப்பேன். நிறையா பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது நான் நான் எனக்கு நான் அம்மா சின்ன பிள்ளையில் படைக்கும்போது நான் சில விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் பல விஷயங்கள் நான் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபடி தான் நான் செவ்வாப்பிள்ளையார் விரதமும் படையல் போடுவேன். அதை நிறையா பேர் ஒரு மாதிரியாக அப்படி இப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதெல்லாம் கருதலை. ஆனால் நல்ல கமெண்ட்லாம் வரும்போது இவங்க கெட்ட கமெண்ட்டாக பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் மறைஞ்சிடும். நல்ல கமெண்ட்டுனா என்ன, நான் வீடியோ போட்டதை பார்த்துட்டு நிறையா பேர் செவ்வாப்பிள்ளையார் போடுறாங்க. போட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும்னும் கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம கெட்டதை விட்டுட்டு நல்லதை எடுத்துப்போன்ட்டு தான் இந்த மாதிரி நான் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லதாக படும், அது சிலவங்களுக்கு கெட்டதாக படும்போது அதை நம்ம கெட்டதை விட்டுட்டு நல்லதையே எடுத்துப்போன்ட்டு தான் நான் இந்த முடிவு. சில பேர் ரொம்ப பில்டப் பண்ணி பேசுவாங்க. ஐயோ அப்படி இப்படி, அதில் இல்லதில்லை இதில் இல்லதில்லை. நம்ம நல்லதுக்காக போட்டிருப்போம். அவங்க இந்த மாதிரி பேசும்போது நம்மளுக்கு வருத்தம் தோணுனாலும், ஒரு 100 தப்பான ஒரு விஷயம் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நம்மள்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன்ட்டு சொல்கிறப்போ அந்த 100 கெட்ட விஷயம் அப்படியே தவிடு பொடியாயிடும். சில பேர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு, ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா அதை ஒரு 2 3 பேர்கிட்ட, அதாவது நம்ம கூட பிறந்தவங்க, கூட இருக்கிறவங்க, நம்மளை சேர்ந்தவங்க தான் செய்யும்போது சொல்லும்போது அவங்க நல்ல விதமாக சரி நீ பண்ணு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றத அந்த மாதிரி சொன்னால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதை விட்டுட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பு, ஐயோ இதெல்லாம் ஆபத்தானதுன்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சில நேரம் அந்த நல்ல விஷயத்த அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க கருத்தை சொல்கிறேன்ற பேரில் நம்மளுக்கு மூட் அவுட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அது நல்ல விஷயமா அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட பேசலாம். அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போகிற மாதிரி பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட பேச்சே வச்சுக்காதீங்க.
எனக்கு ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆசை. 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணுறதுக்காக பத்திரிக்கை வைக்க போனோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படியாச்சும் போகணும் போகணுன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நம்ம குடும்பம்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு தான் முதலிடம் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. வருஷத்துல 1 தடவை, 2 தடவையாச்சும் குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வைக்கலாம். பொங்கல் வைக்க முடியாதவங்க மாவிளக்கு போடலாம். மாவிளக்கு போட முடியாதவங்க போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு சூடம் ஏத்திட்டு வரலாம். ஆனா, எனக்கு பொங்கல் வைக்கணும், மாவிளக்கு போடணும், கும்பிடணும், அவங்கள தரிசனம் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளா மனசுலயே இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு குலதெய்வம். அடுத்தது ரொம்ப ரொம்ப புடிச்ச கடவுள் என்னா, வெங்கடாஜலபதி, திருப்பதி. அங்கேயும் போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போகலான்ட்டு ஆடி மாதம் என்னால் போக முடியல. சரி தை மாதம் போகலான்ட்டு இந்த மாதம் நாங்கள் இந்த வாரம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு போட்டு பூஜையும் சிறப்பாக முடிச்சிட்டோம். 3 தடவை போயிருக்கேன் ஒழிஞ்சி. ஆனால் எனக்கு வழி தெரியாது. எனக்கு கூட வந்தவங்க தான் வழிகாட்டி இட்டு போனாங்க. நாங்கள் கார் வச்சுக்கிட்டு தான் போனோம். முதலாம் பஸ்ஸில் போவோம். 3 பஸ் ஏறணும். எங்கள் ஊர் இங்கே இருக்கிறதுக்கும் பண்ருட்டி பக்கம். நாங்கள் பரங்கிப்பட்டை பக்கம். எங்களுக்கு குலதெய்வம் பண்ருட்டி பக்கம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கடலூரில் இருக்குது, செம்மண்டலத்தில். எங்கள் ஆயா வீட்டு குலதெய்வம் கடலூர் பக்கமே பக்கத்தில் தான் இருக்குது. முட்லூர் பக்கம் இருக்குது, சிலம்பிமங்கலம்னு, சிலம்பாயி. ஆனால் நான் இங்கே கட்டிக்கிட்ட இடத்த மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டு குலதெய்வம், ஆயா வீட்டு குலதெய்வம் எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணணுன்னு நினைக்கிறேன். அந்த கொடுப்பனை எனக்கு கூடிய சீக்கிரம் வரும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஆயா இறந்துட்டாங்க, தாத்தாலாம் இறந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அதனால் அவங்க குலதெய்வம், எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரு பொங்கல் வைக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் முடிவு பண்ணணும். சித்திரை மாதம் போவோம்ன்ட்டு. சித்திரை மாதம்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு கிழமையில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு கும்பிட்டு வரலான்ட்டு இருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குலதெய்வத்தையும் சரி, நம்ம முன்னோர்களையும் சரி மறக்கவே கூடாது. முக்கியமாக குலதெய்வத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி நம் முன்னோர்கள்ன்ட்டு அவங்களுக்கு முன்னாடி இறந்தவங்கலாம் இருக்காங்கள்ல, நம்ம பரம்பரையில் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் யார் யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்களெல்லாம் நினச்சி அமாவாசையில் நம்ம படைக்கணும், கண்டிப்பாக படைக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும்ன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்ன்ட்டு சொல்லுவாங்க. பித்ருக்கள்னா என்ன? நம்மளோட முன்னோர்கள் தான். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. அதே மாதிரி அமாவாசையில் நம் முன்னோர்களை நினச்சி ஒரு பூஜையை போடுங்க. அப்படி அமாவாசையில் படைக்க முடியலையா, அவங்களுக்கு அர்ஜெண்ட்டான வேலை இருக்கா, காலையில் வெள்ளை சாதம் செய்கிறீங்கள, அதில் தயிரை ஊற்றுங்க, கொஞ்சமாக எள்ளு போட்டு கலந்து அதை காக்காவுக்கு வைக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வெள்ளை சாதம் மட்டும் இருக்கா, அதில் கொஞ்சமாக நாட்டு நெய் கொஞ்சம் எள்ளு சேர்த்து கலந்து வைங்க. இதுவும் காகத்துக்கு பித்ருக்களுக்கு பிடிச்ச ஒரு பிண்டம் தான். அப்படி பரவாயில்ல, வடை பாயாசத்தோடு செய்யணுன்னாலும் செய்யலாம். இதில் அமாவாசைக்கு ஆண்கள் தான் படைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முடியாத பட்சத்தில் நானும் படைச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க யூடியூப்பில், அது என்னன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நேற்று தைப்பூசன்றதால சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருந்தோம். அகல்யா, வர்ஷினி பாப்பா, என் தங்கச்சி, அவங்க மாமியார், நான் 5 பேரும் போயிருந்தோம். அங்கே போனால் பூஜை நேரத்தோடு முடிஞ்சிடுச்சு போல இருக்குது. 2 மணிக்கோ 3 மணிக்கோ பூஜை நடத்திருப்பாங்க போல இருக்குது. அதுக்கடையில் நடையை சாத்திட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பூஜை நடக்கும்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான்னாங்க. சரின்ட்டு போன வருஷம் போன ஞாபகத்தில் நாங்கள் அந்த கேட்டுக்கிட்டேயே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கடையில் தயிர் சாதம், சர்க்கரை சாதம், அது இதுன்ட்டு பூந்திலாம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, இந்த இடத்த விட்டால் நம்ம பூஜையை சீக்கிரம் பார்க்க முடியாதுன்ட்டு அங்கேயே உக்காந்துட்டோம். 5 மணிக்குள்ளேயே நடையை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. உடனே உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் நேரம் சென்று தான் தரிசனம் பார்த்துருக்கேன். ஆனால் நேற்று முன்னாடியே பார்த்தோம் எல்லாருமே. நடராஜர் ஐயாவை நல்லா கும்பிட்டு பக்கத்துலேயே தில்லை கோவிந்தராஜ பெருமாள், திருப்பதி பெருமாள்,
அவங்க இருந்தாங்க. அவங்களையும் ஃபர்ஸ்ட்லயே பார்த்தேன். போயிட்டு மனசார உருகி வேண்டிக்கிட்டு, அவங்க முகத்த ஆசை தீர பார்த்துட்டு, பக்கத்திலேயே துளசி வச்சிருந்தாங்க. அவங்கவங்க ஒரு எனக்கு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, நல்லா கும்பிட்டு, சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி தைப்பூசம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ட்டு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு போறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆனா, வடலூர் மட்டும் என்னால போவே முடியல தைப்பூசத்துக்கு, வள்ளலார் கோயிலுக்கு. அது என்னன்னு தடையோ என்னான்னு தெரியல. என் ராசிக்கு திருநள்ளாறு சனி பகவானுக்கு போயிட்டு விளக்கு போட சொல்லிருக்காங்க. அது எந்த பக்கம் இருக்குன்ட்டு தெரியல. ஆனா விசாரிக்கணும். தைப்பூசத்துக்கு யார் யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில என் பொண்ணை காலேஜ் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு இன்னைக்கு கருவாடு வாங்கணும், குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போடணும். குலதெய்வ கோயிலுக்கு போனாலே படையல் போடுவாங்க. கருவாடு கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. தேடு தேடுன்னு பார்த்தா கிடைக்கல. அப்செட் ஆகி வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு அக்கா கருவாடு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சரின்ட்டு அழகாக கவலை கருவாடு தான் வச்சுருந்தாங்க, குத்துவா வச்சுருந்தாங்க. கவலை மட்டும் 20 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரின்ட்டு அவங்க எப்படி ஆயிடுதுன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி செஞ்சு படைக்கணும். தேங்க்யூ, பாய்.